Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திற்கு தேமுதிக மனு அளித்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விருதுநகரில் விஜய் பிரபாகரன் தோற்கவில்லை, சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்று பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்திருக்கிறார். மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தேமுதிக மனு அளித்திருக்கிறது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நேரலை காட்சி. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கோம். இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸா பார்த்திருக்கிறோம். கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் கழிச்சுதான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப சபாநாயகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனா இதை 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் சபாநாயகரா அவர் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காரு. நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்ப 5 தொகுதியில போட்டிட்டோம், வேற யார் தொகுதியை பத்தி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்க நிப்பாட்டி அங்க பிரஷரா இருக்குன்னு சொல்லி செல்போன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்க நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியா எல்லாருக்கும் தெரியும். இதைதான் நாங்க கேட்கிறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதுக்கு தீர்வு வருமா அப்படிங்கறத உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களாக உங்க எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட் உடனடியாக கொடுக்கட்டும் சொல்லுங்க. நாளைக்கே நாங்க கோர்ட்டுக்கு போற தயாரா இருக்கோம். ஆனா ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்ல நிலுவையில இருக்கு, அது நாங்க ஒன்னும் இப்ப பேச முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நாங்க கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான். 45 நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்கு ரீகவுண்டிங் கேட்கறதுக்கு. அதனாலதான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்கிறோம். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நான் எழுதுனதை விட என் மார்க்கு கம்மினா இமிடியேட்டா ரீகவுண்டிங் போறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ன எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல். 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். இல்ல, ஏற்கனவே தேர்தல் நடந்த பொழுது ஒரு வாக்காளரே, அதாவது மாணிக் தாகூர் அவரே நேரடியா போய் ஒரு 1.25 லட்சம் மகாலட்சுமி திட்டம் சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு பூரா பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினது நாங்க அதிகாரப்பூர்வமாக வித் எவிடன்ஸ் நாங்க தேர்தல் ஆணையரிடம் நாங்களும் கொடுத்திருக்கோம், பிஜேபியும் கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்ப தேர்தல் விதி ஸ்டார்ட் ஆயிட்டதுனால இப்பொழுதைக்கு இது தள்ளி வைக்கப்படுகிறது, தேர்தல் முடிந்த பிறகு இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அப்போதைக்கு அதை முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்பொழுதே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு வேட்பாளர். இப்போ ஓட்டு காசு கொடுக்கறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், மறைமுகமா யாரோ போய் கொடுப்பாங்க. இது வேட்பாளரே நேரடியா போய் 1 லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறாரு வீடு வீடா போய். இது வித் வீடியோ போட்டோஸோட எவிடன்ஸோட எல்லாமே எங்க கிட்டயும் இருக்கு, பிஜேபி கிட்டயும் இருக்கு. அதை வச்சே நிச்சயமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ கடைசியில கவுண்டிங்லயுமே தவறு நடந்திருக்கிறது. இதை தான் நாங்க தேர்தல் ஆணையர்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த பாருங்க, எல்லா இடத்திலயும் ஒருங்கிணைப்பும் இருந்தது. இது எல்லா இடத்துலயும் இது நடக்கிறதா, இது எங்ககிட்ட மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்துதான் செயல்பட்டோம். மிகப்பெரிய ஒரு உடன்பாடோட நல்ல புரிதலோட தான் நம்ம போட்டிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமாக யார் மேலேயும் நாங்க குறை சொல்றதுக்கு இல்லை. வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைங்க. இது நாங்க தெளிவாக சிந்தித்து எடுத்த முடிவுதான். இதில் அவசரமாகவோ
வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது ஒட்டுமொத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் உறுதியாக தீர்மானமாக எடுத்த முடிவு தானே ஒழிய பிஃபோர் ரிசல்ட் ஒன்று ஆஃப்டர் ரிசல்ட் ஒன்னெல்லாம் எங்க கருத்துக்களை நாங்க மாத்திக்கிறதா இல்லை. நாங்கள் எடுத்த முடிவு நாங்கள் சரியான ஒரு முடிவு தான் இதுல எடுத்திருக்கோம். இப்ப வேணா சொல்லலாம், நாங்க கடந்த 10 வருஷம் என்டிஏ அலையன்ஸ்ல தானே இருந்தோம். இப்ப நீங்க சொல்ற அத்தனை கூட்டணி ஒன்னா இணைஞ்சு தானே போட்டி போட்டோம். ஏன் அப்ப வெற்றி வரல? அதை நான் கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? இப்போ அவங்களோட இணைஞ்சிருந்தா வெற்றி வந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுற பேச்சு. இது கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்று விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று தேமுதிக மனு அளித்திருக்கிறது. விஜய பிரபாகரன் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.